பேசியிருக்கு. தனஞ்சயன் என் பேர், ஸ்டுடியோ கிரீன் சிஇஓ அண்ட் ஞானவேல். ஓகே, அவர் மாதிரியே நான் இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இல்லை. ஸோ கிட்டத்தட்ட 600-650 ஸ்க்ரீன் தமிழ்நாட்டில் மட்டுமே ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஆந்திராலையும் அதே மாதிரி மிகப்பெரிய லெவலில் ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகுது. கேரளாவில் 150-200 ஸ்க்ரீன், கர்நாடகாவில் 400 ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் இந்தியாவில் மட்டுமே மிகப்பெரிய லெவல் ரிலீஸ் ஆகுது. ஓவர்சீஸில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ரிலீஸ். ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் என்னென்னா 4 AM இன்டர்நேஷ்னல் ப்ரீமியர் நடக்குது. அதாவது நம்ம ஊரில் 4 AM 4 மணிக்கு இருக்கும்போது அங்கே இன்டர்நேஷ்னல் ப்ரீமியர் அங்கே ஆரம்பிக்குது யூஎஸில். ஸோ தேர் ஸோ எக்ஸைட்டட், இந்த படத்தை பற்றி அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்க. 4 மணிக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரீமியர் பண்ணணும்னு கேட்டாங்க. அப்புறம் ஞானவேல் சார் சொன்னார், பண்ணலாம் சார், எனக்கு பயங்கர நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு 4 AM இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. தமிழ்நாட்டில் 9 மணிக்கு காட்சிகள் ஆரம்பிக்கும். ஏன்னா தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும், ரூல்ஸ் வந்து 9 மணிக்கு தான் காட்சிகள் ஆரம்பிக்கணும். 9 மணிக்கு காட்சி ஆரம்பிக்கிறது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கிட்ட நாங்கள் அப்ளையும் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பர்மிஷன் வந்துடும். ஸோ காட்சிகள் 9 o'clock ஆரம்பிச்சிடும் தமிழ்நாட்டில். ஓவர்சீஸில் இருக்கிற தமிழர்களும் எல்லோருமே வந்து 4 மணிக்கே பார்க்க போகிறாங்க. வி ஆர் வெரி எக்ஸைட்டட். பெரிய பிரம்மாண்டமான ஒரு ரிலீஸ் தான் தங்கலான் படம். இதுக்கு வந்து நிறைய சாப்பிட்டு தொப்பை போட்டேன் இந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு. அவன் நிற்கிற போதே அப்படிதான் நிற்பான். இன்னொரு கேரக்டருக்கு வந்து நான் வெயிட் லூஸ் பண்ணேன். அப்புறம் நிறைய அடிபட்டுச்சு. என்ன அழகுனா, என்னோட அசிஸ்டன்ட் கலை இருக்கான். ஒரு பாதி ஷெட்யூல் போகும்போது திடீர்னு சொன்னான், ஒரு தப்பு பண்ணிட்டோம். நான் சொன்னேன், என்னது? டெய்லி ஒரு அடி, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். என்ன ஃபோட்டோ? இல்லை, டெய்லி ஒரு அடி உங்களுக்கு கிடைக்குது, அதை நம்ம அப்படியே ரெக்கார்டாக எடுத்துக்கலாம். நான் சரி, டெய்லி அதுவும் கலை கை தூக்கணும். அதான் கலை. அவன் வேலையை சரியாக பார்க்குறவனால என் அடியெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டான். ஸோ அவன் வந்து அது எடுங்க அந்த அளவுக்கு அந்த படத்தில் நாங்கள் வந்து இறங்கி எல்லாரும், எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே அடிபட்டுச்சு. எஸ். எங்க இருக்கீங்க? வாங்க. பாம்பை வந்து இப்படின்ற வருவாங்க. ஆமா, அவங்க வந்து அவங்களும் சிஜில வருவாங்க. பாம்பு எப்படி சிஜில இருந்துச்சோ அவங்களும் சிஜில வந்து எரெக்ட் பண்ணி போட்டாங்க. அது சிஜி தான். அது உண்மையான பாம்பு கிடையாது. இது ரஞ்சித் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாரு, அவரோட உட்காந்து நாங்க 2 பேரும் சேர்ந்து பேசினது. முக்காவாசி டைம் நான் தான் பண்ணிக்குவேன். பட் இதுல வந்து அவர் ஒரு ஓவியர்னால என்னோட விஷயம் மட்டும் இல்ல, இவங்களோட லுக் நீங்க பாத்தீங்கன்னா கூட அவங்களே சொல்லுவாங்க அவங்க பேசும்போது. சரி, அவங்களோட லுக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த கலர் போடுறதுல இருந்து ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாங்க. ஹவு மெனி ஹவர்ஸ் டு டேக்? ஒரு 5 மணி நேரம் ஆச்சா? ஜஸ்ட் ட்ரை யுவர் லுக். Arthiyoட look to set that there's no reference point. Arthiyor imaginary character da. So I was Ranjit sir's canvas, my face. So Ranjit sir he would just paint on my face in the black color, white color, some tattoos, and then he would be like, no, idu varkamilla. He would erase that. Then he tried red. Then he tried something else. So for I think 7-8 hours on and off, he was just painting my face, different colors, different marks, and to see how to bring this character to life. And finally, it was red. Like Aarti is, it's red. Like it's beautiful design, red and gold with tattoo marks. But it was a very, very visual art. Ranjit sir is a visual artist. It was a long process, long and First day shooting every Aarti get a photo first day nadikum. ஐயோ, எனக்கு heart attack I thought heart attack, actually crying, everything all in one. It was very hard, very, very hard. And Ranjit sir he gave me the padatode hardest sequence. We call this the Cardian sequence. Vikram sir get up and Aarthiyoda, that scream that you see in the teaser, that sequence, that was the first week that I had. That was the first day that I had, and it's one of the. You're going to tell me every day is hard. But that was one of the hardest sequences in the movie, okay? Hard. What scene easy? Which scene was easy? Nothing was easy, but the hardness got easy. Yeah. We got used to the hard. Easy how? So that was my day one.
And I thought, okay, it was Silambam, lot of stunts, very, very difficult. So I thought Ranjit sir will call me next day and say, okay, ma, இது work goodbye. Sorry, next part I'm trying. Paklam. So, but thankfully we figured it out. But yeah, first day was scary. என்னோட என்னோட ஃபேவரட் பேர் என்னன்னு கேட்குறீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ். ஐயோ, 17 இயர்ஸ். ஓகே. ஆக்சுவலி ஆமாம், நடுவில் மரியான் உத்தமவிலன் இருக்கு. ஆனால் ஆக்சுவலி பூ படம் பண்ணும்போது சசியண்ணா இருந்தாங்கல்ல. ஸோ தினம் வந்து செட்டில் எனக்கு அப்போ தமிழ் சுத்தமாக புரியல. எனக்கு பேசக்கூட தெரியல. பட் ஈவன் புரியறது ரொம்ப கஷ்டம். பட் ஸ்டில் ஹி யூஸ் டு கம் டு த கேரவேன் அண்ட் ரீட். வெயிலோடு போய் அந்த சிறுகதை படித்து கொடுப்பாரு அந்த மூடுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஹிம், பிகாஸ் யூனோ ஹீ ஹேட் அந்த நம்பிக்கை என் மேலே இருந்துச்சு. ஆனால் நான் அப்போது நியூ கமர். ஆக்சுவலி சினிமாவிலே என்னோட 3ஆவது மூவி தான் அது. ஸோ ஐ டிட் நோ மச். கங்கம்மாவில் வந்து தங்கலான் பார்வதினா நான் திருப்பி நியூ கமராக இருந்தேன். 17 years later, I found myself to be a newcomer again. First week உங்களுக்கு தெரியும்ல, நிறைய அழுதேன் நானும். ஆக்சுவலி ரூம்லலாம் போய் என்னால் இது நடிக்க முடியுமா இல்லையான்னு நிஜமாக டவுட் வந்துச்சு எனக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருக்கும்ல, நிறைய படம் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபிகர் அவுட். நாங்கள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ ஒன் டே ஐம் காலிங் அவுட், ஜிம்முக்கு போகிறேன், நீ வரியா? நான் கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்கேன், முடிச்சுட்டு ஐ வாஸ் கிரைங் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். அவங்க கால் பண்ணுவாங்க and like this is yeah, all the sniffles. ஆனால் என்னை ரொம்ப கன்சோல் பண்ணாங்க, இதெல்லாம் சரியாயிடும், ஒரு 3-4 ஒரு 3 to 4 days கண்டிப்பாக ஆகும் அது அமையறதுக்கு தானே, அப்படி தானே சொல்லுவேன். ஆமாம், எனக்கு அது பத்தலை. ஆனால் எப்படி தான் கங்கம்மாலா வாழணுங்கிறது சுத்தமாக அந்த கேரக்டரே இல்லை. எது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் லைக் ஃபார் ஆர்த்தி புதுசாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் எப்படி ஒரு கேரக்டரை இல்லைன்னா இந்த ஆர்ட் ஃபார்மை எப்படி பார்க்கணுங்கிறதுக்கெல்லாம் ஒரு 75 to 80 days ஒர்க் இருந்திருக்கும். எனக்கு மட்டும் அது அவ்வளோ இருக்குது. பட் ஃபார் தங்கலான் இட் வாஸ் a lot more. ஸோ ஐ திங்க் ஃப்ரம் பூ பார்வதி டு தங்கலான் பார்வதி திருப்பி நியூ கமர் ஆயிடுச்சு நான், which feels good. Yeah, thank you sir. என்ன சொன்னீங்க சார்? அதுக்கான முயற்சியில் தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க என்ட்ரிஸாக தங்கலான் படமும் போகுது. அந்த இதில் வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம அப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்தியா செலெக்ஷன் வந்து நவம்பரில் பண்ணுவாங்க. அக்டோபரில் பண்ணும்போது எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. நான் சார்கிட்ட காலையில் கூட சொல்லிட்டு இருந்தேன், சார் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த டீம்லேருந்து நிறைய பேர் கிட்ட சொன்னாங்க, இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டே சொன்னாங்க இது ரெப்ரஸன்டேஷன் வர்றதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருக்கோம். இந்த டீமுக்கும் ரொம்ப பிடிச்சி இது இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணணும்னு. ஏன்னா கண்டிப்பாக இட் வில் பி எ ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமாவாக இருக்கும். அப்படிப்பட்ட படம் போகும்போது இன்டர்நேஷ்னல் இறைனால ஆஸ்கருக்கு போகும்போது கண்டிப்பாக எல்லோருமே பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி படமாக தான் இருக்கும். அதுக்கான முயற்சி இருக்கும். அந்த கிடைக்கணும். அவரோட உழைப்பு ஆஸ்கர் மாதிரி இருக்கும். அது போதுங்க, வந்துச்சுன்னா வருது, வரலன்னா நோ ப்ராப்ளம் சார். அவரோட உழைப்புக்கு நிறைய படங்களுக்கு கிடைச்சிருக்கணும். பட் இந்த படத்துக்கு கண்டிப்பா அதை தாண்டி கிடைக்கும். ஏன்னா எங்களுக்கு ஒரு கேரண்டி இருக்கு, இந்த படம் வந்து தேசிய விருதுகள் அள்ளிட்டு வரும், எங்களுக்கு இன்டர்நேஷனல் விருதுகள் எப்படி அள்ளிட்டு வரணும் தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படிதான் நான் சொல்ல முடியும். அதுல இவங்க இத்தனை பேர் உழைச்சிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே. காரணம் வந்து ரஞ்சித். அவரோட ஒர்க் பண்ணோம், அவரும் என்னோட ஒர்க் பண்ண ரொம்ப நாளாக அவளாக இருந்தோம். அண்ட் அப்படி அமைஞ்சுது. அண்ட் அவர் எனக்கு வந்து அவர் என்னென்ன யோசிப்பாரு, நார்மலாக அந்த ஒரு கதையை வந்து வச்சுட்டு தான் வந்து எங்களை தேடுவாங்க. முதல் முறையாக என்னோட பேசிட்டு அதுக்கப்புறம் போய் கதையை எழுதினார். இது பண்ணணும்னா வேற மாதிரி பண்ணலாம். என்கிட்ட சொன்னார், நீங்கள் பண்ணுறதுனா நார்மலாக நம்ம பண்ணக்கூடாது, வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணணும், பயங்கரமாக ஒன்று இருக்கணும். நானே சொன்னேன், அது பயங்கரம்னா நம்ம வந்து ஆர்ட் ஃபில்ம் மாதிரி போயிடக்கூடாது ரஞ்சித், ஆனால் ஒரு ஜனரஞ்சகமாக ஒரு படமாக இருக்கணும், ஒரு பயங்கரமாக மக்கள் மத்தியில் வந்து எல்லா முடுக்களும் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உட்காந்து பண்ணோம் அந்த கதையை. அண்ட் ரஞ்சித் அதை விட ஜாஸ்தி பண்ணியிருக்காரு. நான் எதிர்பார்க்கேன். எனக்கு வந்து நமக்குன்னு ஒரு படம் இருக்குல்ல, ஓடும்ல, எனக்கு தெரியும். இந்த பார்க்குற போது நான் இப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் படம் எப்படி இருக்குன்னு நான்
என்னால் யூகிக்க முடியல. அது வந்து அங்கே போய் ஷூட் பண்ணும்போது தான் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. நான் சொன்ன சார்பட்ட பரம்பரையோட ஒரு மிகப்பெரிய ரசிகன் நான். ஆனால் ரஞ்சித் கிட்ட சொன்னேன், சார் ரஞ்சித் சார்பட்ட பரம்பரை அங்கே இருக்கு, ஆனால் இது வந்து அதை விட ஒரு 300 மடங்கு வேற மாதிரி நீங்க பண்றீங்க. உங்களோட தொழில்நுட்பமே மாறி இருந்துச்சு. இந்த படத்துல வேற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நீங்க படம் பார்க்கும்போது இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வேற மாதிரி டிஃப்ரெண்டா இது பண்ணியிருக்காங்க. பட் படத்துல வந்து ஒவ்வொரு காட்சி அமைப்பும் இது வந்து நீங்க ஒரு ஷார்ட் கட் பண்ணி ஏன் கட் பண்றோம்னா ஒரு ஷார்ட் வீக் ஆயிடும். இப்போ நம்ம இப்போ பேசுறோம்னா இப்படி ஷார்ட் வரும்போது வீக் ஆயிடும். அதனால தான் கட் பண்ணி இப்போ இவங்களுக்கு ஒரு க்ளோஸ் அப், இப்போ 2 பேர் க்ளோஸ் அப், திடீர்னு அந்த பக்கம் வரும்போது இவங்களுக்கு இந்த ஆங்கிள் இல்லை லோ ஆங்கிள் இருந்தால் நம்ம அதை யோசிப்போம். பட் ஒரே ஷாட்ல ஏன் கட் பண்ணாம பண்ணணும்னா அந்த ஒவ்வொரு ஷாட்ல ஒவ்வொரு ஃப்ரேமும் அழகா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். அது வந்து அவ்வளவு கஷ்டம். ஆனா அவர் ஒரு ஓவியர்னால எல்லா ஃப்ரேமுமே அவ்வளவு அழகா ஒரு பியூட்டிஃபுல்லா பண்ணி வேற ரீசன் எதுவும் இல்லை, அவ்வளவுதான். சார் நீங்க பின்னாடி யாரும் ஆமாங்க. இதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு 3-4 ஆக்சுவலி இது வந்து உண்மையான விஷயம்னால பல ஜென்ரேஷன் முன்னாடியில இருந்து இது வரும். இதுவே வந்து அது சோழர் காலத்துக்கு முன்னாடியில இருந்தே வர ஒரு இது அப்படிதான் வரும். இதை நான் வெளியில சொல்லக்கூடாது, நான் சொல்லிட்டேன், யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஸோ அங்கிருந்து வர ஒரு கதை. ஸோ அப்படின்னா அங்கிருந்து எந்த பகுதி வேணாலும் எடுக்கலாம். அவர் எல்லாமே இதெல்லாம் வந்து ஹிஸ்டரியில அவர் சொல்றாரு அவ்வளோ விஷயங்கள் இருக்கான். நம்ம மக்களை வந்து அவ்வளோ என் கூட ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, நான் யாருன்னு சொல்ல, அவங்க இதுல அங்கிருந்து ஆக்சுவலி இவர் வந்து ஆங்கிலேயர் இல்லை, இவர் வந்து இட்டலியில இருந்து வந்திருக்காரு. ஸோ ஐ கேன் டெல் தம் ரைட் I'm belittling the English, so I take your permission, Mr. Daniel. ஸோ அவங்க வந்து நம்ம எல்லாருமே கொடுமைப்படுத்தினாங்க, இங்க இருந்து திருடிட்டு போனாங்க, என்னென்னவோ பண்ணிருக்காங்க. இங்க இருக்க இப்போ கோயினூர் டைமண்ட்ல இருந்து எல்லாமே நம்ம வீட்டு சொத்து, நம்ம ஊர் சொத்து தான். யோசிச்சு பாருங்க. ஸோ நான் என்ன சொல்றேன், நம்ம அவங்க ஊருக்கு போனோம்னா இது ஒரு சும்மா இட்ஸ் an aside. நான் அந்த ஊர் அங்கே டவர் பிரிட்ஜுக்கு போயிட்டு நாங்கள் வந்து how many pounds do you have to give to go to Tower Bridge? How many pounds is it? 5 pounds, 10 pounds? நம்மளோட கோயினூர் டைமண்ட் பார்க்கறதுக்கு நம்ம போய் காசு கொடுக்கணும். அதுதான் கொடுமை. அது கோயினூர் டைமண்ட் மட்டும் இல்லை, ஆப்பிரிக்கால இருந்து 3D எல்லா இடத்துலையும் நம்ம ஊர்ல வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு நம்ம வந்து படம் எடுக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியும் எடுக்கலாம், பின்னாடியும் எடுக்கலாம். இப்போதைக்கு வந்து ஐ மீன் நம்ம அடுத்தது கண்டிப்பா எடுக்க போறோம். பட் ஒரு 3 நாள் கண்டிப்பா எடுக்கலாம் வேணும்னா. அது ஒவ்வொரு கதையும் வித்தியாசமா இருக்கும், ஒவ்வொரு கதையும் இதே மாதிரி இருக்காது, வேற ஒரு ரீதியில். அடுத்த தடவை தங்கலான்னு பார்க்கும்போது சூட்ல இருப்பான். நான் டேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பண்ணிடுவேன். ஸோ அப்படி இல்லைம்மா, இந்த நம்பர் ஆஃப் டேக்ஸ் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாதுமா. நம்ம வந்து இல்லை நான் ஃபர்ஸ்ட் டேக்கே ஓகே பண்ணேன் நம்ம முட்டாள் சொல்றதுக்கு. நாங்கள் வந்து 20-30 இந்த டேக் எப்படின்னா மானிட்டர் பண்ணிட்டு ரிஹர்சல் பண்ணிட்டு எடுக்கல. இந்த அம்மா வந்து ஒரு கூடை எடுத்து வச்சுக்குவா, அப்புறம் ஒரு மேலே ஒன்று வச்சுக்குவா, நான் ஒரு குழந்தைய தூக்கி வச்சுக்கணும், அப்புறம் ஒரு கட்டையை தூக்கி போய் வச்சுக்கணும். எல்லாருமே தூக்கிட்டு ஓபிலாம் அடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் மானிட்டரே டேக் தான். ஏன்னா அவர் என்ன ஃபீல் பண்ணாரு, விட்டனா எல்லாருமே அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டேக் கண்டிப்பா ஓகே ஆகாது, 20 டேக் 30 டேக் ஆகும். ஒன்று அத்தனை டேக் ஆச்சு. பட் இந்த படம் இல்லை, வேற படம் சாதாரண படம் எடுத்தா கூட 10 டேக் கிட்ட தப்பே கிடையாது. நம்ம வந்து உங்களுக்காக படம் பண்றோம், நீங்க பாக்குற பா என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டேக்ல வந்து ஏதோ ஒரு இந்த நடிகர் வந்து சரி ஏதோ சொல்ல ஓகே டேக் சார், ஓகே சார், சார் நல்லா இருக்கு சார் போயிட்டான். ஆனால் நான் ஆடியன்ஸ் பார்க்குற போது அவங்களால உணர முடியாது. கரெக்டா தானே சார்? சரி யாருங்க? ம் ம் 2 பேருமே எப்படின்னா பாலா வந்து சேது பித்தாமன் பண்ற போது எனக்கு என்ன மெய்சிலுக்கு வச்சதுன்னா அந்த பித்தாமகன்ல வந்து அந்த பாட்டு இருக்குல்ல, சூர்யா ஆடுவார்ல, அந்த பாட்டுல வந்து கிழவிங்கெல்லாம் பயங்கரமா எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க. நான் அங்க இருந்தேன், அந்த அம்மா வந்து கீழே தான் பார்க்கும், அது மேலேயே பார்க்குது. அது வந்து அவங்க புருஷனை ஏறெடுத்து பார்த்துருக்குமான்னு கூட எனக்கு சந்தேகம். அவ்வளவு வெக்கப்படுற ஒரு கிழவியை நடிக்க வச்சிருப்பாரு. அவருக்கு எப்படி நான் எப்பவுமே சொல்ல அவர்கிட்ட, நீங்க வந்து ஒரு கல்லை கூட நடிக்க வைப்பீங்க, அந்த ஒரு திறமை அவருக்கு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அவரோட பண்ற போது எல்லா விஷயமும் சேது பண்ற போது நிறையவே ஹெல்ப் பண்ணார். பட் அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் பண்ற போது செகண்ட் ஹாஃப் இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து நான் அந்த மாதிரி மொட்டை அடிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா நான் ஒரு மாதிரி நலிந்து போய் ஒரு மாதிரி இருந்தேன். பிதாமகன் பண்ற போது கொஞ்சம் அதுலயே 2 பேரும் ஒர்க் பண்றது. ரஞ்சித்தோட இதுனா இட்ஸ் ஆல்மோஸ்ட் சேம். பட் ரஞ்சித் வந்து அவர் வந்து மோர் ஆஃப் ஷார்ட்ஸ். அந்த பாலா வந்து ஷார்ட்ஸ்ல கவனம் செலுத்த மாட்டோம். பாலாக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல பயங்கரமா அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படியாவது எடுத்துட்டு வந்து அதை கொண்டு வந்துருவாரு. ரஞ்சித் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர்றாரு, பட் அவருக்கு மோர் அந்த ஷார்ட்டோட ஃபுல் இது பண்றது. ஸோ 2 பேருமே ரா, 2 பேருமே அமேசிங் டைரக்டர். இது வந்து ஒரு விஷுவல் எஃபெக்ட்டுக்காக தான் அப்படி பண்ணிருக்கோம். இப்போ நீங்க பாக்குறது அழகா இருக்குல்ல, இது வந்து சும்மா இப்போ ப்ரௌன் கலர் இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த பிளட் அப்படி இருக்கு. இது பிளட் இப்போ ஆக்சுவலி ஒண்ணுமே ஆகாது, இந்த இடத்துல சண்டே ஒன்றும் நடக்கல. இப்போ நாங்க பாக்குறது வராங்க அதுக்காக பார்த்துட்டு இருக்கோம். அது ஒரு டிசைனுக்காக அப்படி பண்ணிருக்காங்க.
அது படத்து ரீதியாக தான் வன்முறை காட்சிகள் அதிகம். அப்படி இருந்த சென்சர் போர்டு வந்து யூஏ கொடுக்க மாட்டாங்கல்ல. உங்களுக்கு தெரியும் சென்சர் போர்டு எவ்வளோ உன்னிப்பா கவனிக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு படத்தை வந்து நீங்க சும்மா விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், அப்போ நீ என்ன எப்படி நீ அதை பண்ணலாம், எங்க படத்துக்கு நீங்க உள்ள புரியுதுங்களா? இப்போ என் படத்துக்கு இப்போ இந்த படத்துக்கே வந்து சப்போஸ் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்கன்னா நாங்க போய் சொல்லுவோம், ஏங்க அந்த படம் எப்படிங்க நீங்க ஏ கொடுக்கல, எங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க, சண்டை போடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சென்சர் போர்டு அதை விட மாட்டாங்க. ஸோ அது வந்து இந்த படத்துல வந்து ஆர்டிஸ்டிக்கா சில விஷயங்கள் இருக்கும். ஆனா அது வந்து நீங்க சமீபமா வந்து சில படங்களோட கம்பேர் பண்ற போது கூட இது ஒண்ணுமே கிடையாது. பட் என்னன்னா அந்த ஓவியம் மாதிரி பண்றாருல, அதோட அந்த ஆர்டிஸ்டிக் இதுதான் அது இருக்கும். தவிர நீங்க வந்து ஐயோ வெட்டுறாங்க, தலை துண்டிச்சு போறது, கை போகுது அப்படிலாம் கிடையாது. அது எதுவுமே கிடையாது. அந்த ஒரு ராலியே போவோம். நீங்க எந்த இடத்துலயும் வந்து அந்த ரத்தம் வந்து உங்களுக்கு பெருசா தெரியாது. நீங்க அந்த படத்தை பார்க்கும் போது இல்லை எல்லாமே ஐயோ இவங்க பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. ஆனா அதுல உண்மை என்னன்னா நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டோம். அந்த டைம்ல என்ன எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படிதான் இதுலயும் வாழ்ந்தோம். ஆக்சுவலா சீரியஸா பாத்தீங்கன்னா நாங்க வந்து லொகேஷன்ல நாங்களாம் தரையில உட்காந்துட்டு இருப்போம். இவங்க வந்து அவங்களுக்கு சேர்ஸ் இருக்கும், பெஞ்ச் இருக்கும். ஸோ கொஞ்ச நாள் போக போக இவங்க வந்து ஷார்ட் முடிஞ்சவரை கூலிங் கிளாஸ் போட்டு கால் மேல கால் போட்டு அந்த பெஞ்சில் உட்காந்துட்டு இருப்பாங்க. இவரும் ஒன்று 3 ஃபாரினர்ஸ். ஆனா நாங்க எல்லாருமே தரையில உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம அறியாமையே அந்த ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டோம். ரிமெம்பர் நாங்க போய் சேர்ல உட்கார மாட்டோம். நாங்க கீழே உட்காந்து சாப்பிட்டு மேபி கேரவன் போயிட்டு வரோம். இவங்களாம் உட்காந்து அப்படி இருப்பாங்க. ஸோ என்ன ஆச்சு, என்ன சொல்ல வரேன்னா அந்த இடத்துல வந்து நாங்க அப்படியே மாறிட்டோம். போ யூனோ. ஆனா அந்த இடத்துல என்னன்னா இப்போ நான் 200 பேருன்னு சொல்றேன்ல, அங்க வந்து நீ பெரிய ஆளு நான் பெரிய அப்படி கிடையாது. எல்லாருமே ஈக்குவலா இருந்தோம். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ ஷார்ட்ல வந்து எல்லாருமே இருக்கும். எனக்கு முன்னாடி இன்னொருத்தர் நடிச்சிட்டு இருப்பாரு. அவர் போயிட்டு இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு கேமரா மூவ் ஆகிட்டே இருக்கும். எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. எந்த லைக் ஒரு ஷார்ட்ல வந்து நமக்குன்னு தான் இப்போ நார்மலா ஒரு ஹீரோனா இப்போ ஹீரோ அண்ட் ஹீரோன் ஆக்டிங் 2 பேர் இப்போ 3 பேர் நடிச்சிட்டு இருக்கோம்னா நம்மளை சுத்தி தான் மயமா பின்னாடி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருப்பாங்க. இது அப்படி கிடையாது. நாங்க இருப்போம், திடீர்னு நாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆயிடுவோம். கேமரா போயிட்டு அவங்க மேல போயிட்டு அவங்க நடிச்சிட்டு இருப்பாங்க, வரும். அதுதான் அது அழகு. ஸோ எல்லாமே ராவா இருக்கும். சார் ஒரு புதுசு அது அவரோட பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட். இது வந்து தங்கலாம் இல்ல, அது வந்து அது வேற இது வேற. நான் வந்து அது வந்து நீங்க ரஞ்சித் கிட்ட கேளுங்க. நிறைய படங்கள் வந்து கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கீங்க, ரொம்பவே Yes. கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கீங்க. எஸ், எங்க எல்லா படமே ரொம்பவே கஷ்டப்பட்டு நடிக்கிறீங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? என்னங்க? இந்த படத்துல ரொம்பவே எஃபெக்ட் கொடுத்து ஆமா ஆமா நடுவுல ஏன்டா கமிட் ஆனோம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. டெய்லி நான் இல்ல நாங்க எல்லாருமே அவ போப்பா வண்டி எடுப்பா ஊருக்கு போலாம்ப்பா அம்மா ஐயோ ஆத்தாடின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அப்படி படுத்துருவோம். நெக்ஸ்ட் டே வா போலான்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்த நாள் அடாப்பாங்களா சரி வா போலாம். எப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் அவன் டெய்லி கார்ல தான் வந்துட்டு போறேன். ஸோ பரவாயில்ல. எல்லாம் முடிச்சுட்டு திடீர்னு ஃபிளைட்ல போறோம்ல, அப்பதான் இல்ல என்னடா எல்லாரும் இவ்வளவு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி ரிவியோட நம்மளே ட்ரெஸ் வந்து ஒரு மாதிரி. நிஜமா சொல்றேங்க, நீங்க எல்லாம் வீட்டுல ஒரு தடவை கோமணம் கட்டி பாருங்க, அவ்வளோ கம்ஃபர்டபுள். இன்னொன்னு சிரிக்காதீங்க ஏங்க, நம்ம எல்லாருமே அப்படி நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாமே கோமணத்துல தானே இருந்தாங்க. கோமணத்துல தான் இருந்தாங்க. நம்ம வந்து அது வேற. இப்போ கூட தொழிலாளிகள் விவசாயிகள் எங்க நீங்க கர்நாடகா நீங்க கோவையில தானே இருக்கீங்க. புரியல என்ன சொல்றீங்க? புரியல. அது எனக்கு தெரியலப்பா. நம்ம அங்க பேசும்போது நம்ம பேசலாம். நான் இங்கே சொல்றேன்ப்பா, நம்ம ஊர் பத்தி சொல்லுங்க. ஏன்ப்பா அங்கெல்லாம் போறீங்க? வாங்க நான் இப்ப என்னன்னா நான் சொல்றேன், அது சும்மா ட்ரை பண்ணி வீட்டுல தானே சொல்றேன்ப்பா. வீட்டுல வந்து யாரும் ஒத்துக்க மாட்டேன். நான் சொல்றேன் சும்மா அது ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு தெரியல எனக்கு ஒரு ஃப்ரீடம். Sorry to interrupt. இதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா, இதுல வந்து எல்லா விஷயங்களும் இப்போ அந்த டைம்ல என்ன நடந்துச்சோ, இப்போ நீங்க உங்களை பத்தி உங்ககிட்ட வந்து நான் அந்த டைம்ல நம்ம மக்கள் எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டா உங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஒண்ணு இருக்கும்ல, அது இருக்கும். அது வந்து இது ஜாதிக்காக அப்படி கிடையாது. இந்த படத்துல என்னன்னா நான் எப்பவுமே சொல்ற உதாரணம் வந்து டைட்டானிக் வந்து கதை வந்து கப்பல் பத்தியா காதல் பத்தியா? காதல் தான். ஆனா அவர் டைட்டானிக்ல வச்சாரு. அதே காதலை வந்து வேர்ல்டு வார் 2ல வச்சிருந்திருக்கலாம். அதே காதலை வந்து கொரியால வச்சிருந்திருக்கலாம், இல்ல ஐஸ்லாண்ட்ல வச்சிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது நம்ம ஊர்ல கூட வச்சிருக்கலாம். பட் என்னன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் அது மாதிரி இதோட பேக்ரவுண்ட் வந்து அந்த காலகட்டம் அங்க நடந்தது. அந்த இடத்துல வந்து நீங்க வந்து எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே சமமா இருக்காங்க, அதுல வந்து இவங்க போய் தங்கத்தை தேடுறாங்களோ விடுதலை என்ன தேடுறாங்க அப்படின்னு வச்சீங்கன்னா அபத்தமா இருக்கும். நீங்க படம் பார்க்குறோம், என்னடா ஓட்டுறான், அந்த டைம்ல எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க நமக்கு தெரியும் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது இருக்கும் படம் முழுக்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து பிளவுஸ் இல்லாம தான் நடிச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கும். எனக்கு பிளவுஸ் என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுதான் அந்த பாட்டு மினிக்கி பாட்டு பாக்குறீங்களா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிளவுஸ் வாங்கி கொடுக்குற எல்லாருக்குமே அந்த சந்தோஷத்துல ஆடுறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இல்ல எல்லாருமே பிளவுஸ் போட்டு ஜாலியா தான் இருந்தாங்க நீங்க சொல்லிருந்தீங்களா, அது வந்து அபத்தமா தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் படம் முழுக்க இருக்கும். பட் அது வந்து அதுக்குன்னு பண்ண படம் இல்லை. படம் முழுக்க இப்போ நீங்க வந்து
அந்த விஷயத்துக்கு நடுவுல வேற ஒண்ணு நடக்குது. இந்த படம் அதான் சொல்ல வரேன். இது வந்து நீங்க நினைக்கிறது வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வரீங்க. நான் வந்து சொல்லிட்டு அதை கெடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் சொல்லாம இருக்கேன். இந்த படத்துக்குள்ள வந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் பேக்ல இருக்கும். வேற ஏதோ ஒரு தேடல் இருக்கு. இப்போ இவர் வில்லனே கிடையாது, யாருமே வில்லன் கிடையாது. வில்லனா இருக்கலாம், நாங்க எல்லாருமே வில்லன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட சுயநலத்துக்காக தான் பண்ற விஷயங்கள். என்னோட தேடல் தான் அவரும் பண்றாரு. அவருக்கும் அதே தேடல் தான். அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. அவருக்கு 5. How many children do you have, Danny? Not in real life, but in the movie. If you had, just say, yeah. ஆமா. சோ அவருக்கு 2 பசங்க. அவருக்கும் அந்த குடும்பத்துக்கு ஏதோ பண்ணும், அவரும் அவர் நாட்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. So அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோமோ அதே தான். ஸோ எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். அந்த இது அதான் சொல்றேன். ஸோ Sir, last one question, sir. யா, நான் மெசேஜ்லாம் இல்லைங்க. மெசேஜ் அங்கே இருந்தால் இருக்கும், மெசேஜ் இல்லைன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக பாடுறோம். நான் வந்து மெசேஜுக்கு வந்து நம்ம வந்து எப்போ பேசுகிற போது ஆடியன்ஸ் நம்ம வந்து நம்ம நல்லா வாழ்கிறோமா, ஹெல்ப் பண்ணுறோமா, யாருக்கும் தீங்கு பண்ணாமல் இருக்குமா, அதான் மெசேஜ் எனக்கு. படத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம், படத்தில் வந்து என்டர்டெயின்மெண்ட் இருக்கலாம். என் ஃபேன்ஸ் அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்களா? ஹை, தேங்க்யூ. ஓகே, ஐ லவ் யூ. ஸோ எனி ஒரு பக்கம் மட்டும் கை தட்டிகிட்டே இருக்குன்னு பார்க்குறேன். தேங்க்யூ. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கும் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கீங்க. நீ ஏப்பா அதே விட மாட்டேங்கிறீங்க? கஷ்டப்பட்டு இந்த கேள்வி ஏப்பா அடுத்ததாக கேட்குறீங்க நீங்க? புரியல. என்னப்பா என்னப்பா? ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய நடிகர்கள் வந்து நடிக்கிறாங்க. ஆனா ரிவ்யூஸ் வந்து ரொம்ப சிம்பிளா வந்து படத்துக்கு டெலிவர் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க இந்த கேள்வி கேட்டதுனால எனக்காக நீங்க நல்ல ரிவ்யூ போடுங்க. நீங்க 4 கேள்வி கேட்டீங்கப்பா. பின்னாடி முன்னாடி யாராவது இருக்காங்க? வருங்க சார். எஸ் சார். சார் இருக்கு சார். லாஸ்ட் சரி, இவங்க 2 பேர் தான்ப்பா. நீங்களும் ஓகே. 3 கொஸ்டின். என்னங்க? ஆமா, செம லைன்ல அது. ஆமா, அது நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏங்க அப்படி இருந்தா இங்கேயே சொல்லுவா. அது ஏய் ரொம்ப கை தட்டாதீங்கப்பா. இப்ப தட்டுங்க. சாரி, இல்லப்பா. அது வந்து அந்த இடத்தோட சூழ்நிலை, அதுதான் சொல்றாரு தவிர. பட் தெரியலையே, நீங்க வந்து ரஞ்சித் ஒரு இயக்குனரா இருக்கும்போது, இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, நான் ரஞ்சித் கிட்ட நீங்க ரஞ்சித் வந்து அவருக்கு ஒரு விஷயம் இருக்கலாம், அவர் சொல்ல தோணும், சொல்லியிருக்கலாம், சொல்லாம இருக்கலாம், ஒளிமறைவா சொல்லலாம். நீங்க இப்ப எல்லாருமே ட்ராக்கர்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து டீகோடிங் ஒண்ணு பண்றாங்களா, இந்த இடத்துல இது இருக்கு, அந்த இடத்துல புலி வரும்போது இந்த பக்கம் திரும்பி ஹேண்ட் பண்ணிச்சு அப்படின்னா இது புரியுதுங்களா? அது மாதிரி ஒவ்வொரு இதோ அது உங்களுக்கு தெரியும். அப்ப அது அடுத்து லாஸ்ட் பட் 2. எஸ் சார். இங்க சார். இல்ல, இங்க 2 பேர் இவரும். எஸ் ஆமா. புரியல. ஆமா, இல்ல என்னோட விருப்பமே கிடையாது. அவரே வந்து நீ பண்ணு அப்படின்றாரு. ப்ரொடியூசர் வந்து நீ காசு எடுத்துக்கோன்னு கொடுக்குறாரு. கண்டிப்பா என்னோட விருப்பம் இருக்கும் இல்ல, நான் என்னோட விருப்பம் இல்லாம நான் பண்ண மாட்டேன்ல. கண்டிப்பா இல்ல சார். அவர் லாஸ்ட் கொஸ்டின் சார். Danny, what do you feel about அவர் அழகா சொல்றாரு. What do you think about Tamil movies after you came into the movie, and what do you think about India and especially Tamil people? When I spoke to Paranjit when he phoned me in England, I didn't know who Paranjit was at the time, and we had a long conversation. Even from the conversation, I understood this was a great artist. So then I watched Madras, and I watched Saparta, Kalla, and I was like, this guy is incredible. He's a very powerful social commentator, but he's a great filmmaker. And so the British and the Americans, and probably around the world, were very ignorant about Indian cinema. Indian cinema is not Bollywood. Everyone thinks it's Bollywood, right? Thank you. It was an education for me. It was an education. So, I had to understand that each region in India has its own history, its own culture, its own language, and a rich movie history, cinema history. So it was a big learning curve for me. And Paranjit sort of talked to me about it, and the rest of the cast. But I wish the rest of the world would understand about not
Indian cinema in terms of it's not just Bollywood, there's Collywood and Tollywood. The list is extensive. Yeah. I love it. It's like my second home. The food. I love in Tamil Nadu. I love the fried fish. It's my favorite, and I put lemon on it. But I love lemon rice. Danny, What? mean verbal. Say again. Mean verbal. Mean verbal. Mean varvar. Yeah. Mean varvar. Yeah, I love that. I can eat it every day. When I did Tair Thangalam, sadam. huh? Tair sadam. What all you like? I'm telling that. Tair sadam. Tair sadam. அப்புறம் சப்பாத்தியும் சிக்கனும். That's English and Tamil. சப்பாத்தியும் சிக்கனும். Chapati or chicken? And what else do you like? What? What else do you like? Tell them. Okra fingers. Okra. Ladies think okra. Oh, இது Yeah, we're in a வெண்டைக்காய். Vendika. But when I did this, Clement, I had to put weight on. I had to put a stone on to make him bigger. So I spent 1 month eating every bit of Indian food in Tamil Nadu and every It cake. sound like punishment. Tell them the big good parts. Say again? You're making it sound like punishment. Yeah, it wasn't punishment. It was amazing. It was amazing. But the people in Tamil, I don't want to say something. The people in Tamil Nadu, everyone has made me feel. I said it up there, but even when I walk down the street, people will say hello and they make me feel incredibly welcome. Yeah, because of the trailer. Of course, they recognize it. But anyway, that's it. But I forgot to say something up there. I know I said I thanked everyone here, but I talked about the directors and the actors. But a film cannot be made without producers. Studio Green, Yes. Danujan, Yanavira Raja. These guys were amazing. They supported this film. They gave us all the support, the finance. So thank you, because we wouldn't be here if it wasn't for you guys. Thank you. ஒரே ஒரு செகண்ட்ல அடிப்படை காரணமா பாலாசாரா உங்களுக்கு, அது என்னுடைய கேள்வி. பாலாசாருடைய அந்த சேது பிதாமகன் படங்கள் தான் ஒரு பேஸா உங்களுக்கு அமைஞ்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய எக்ஸ்பெரிமெண்டேஷன் படம் தொடர்ந்து நீங்க பண்றதுக்கு பாலாசாருடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்க சார்பில் பாலாசார் எந்த அளவுக்கு அதுதான் சொன்னேன், அந்த பதில் சொன்னேன். சொல்றீங்களா? பிதாமகன் சேது ரஞ்சித். இல்ல, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு பெருசா? ஐ திங்க் he discovered அந்த டைம்ல நான் நாடகம்லாம் நிறைய பண்ணிட்டு சினிமாவை புரிஞ்சிக்காம இது பண்றபோது பாலாவோட அந்த சேதுவை சேர்ந்து நாங்கள் பண்றபோது தான் எனக்கு ஒரு புரிதல் வந்துச்சு. அண்ட் அந்த இது எனக்கு என்னன்னா, இப்போ திருப்பி ரஞ்சித் இன்னொரு சர்க்கிள் இப்போ ரஞ்சித் அடுத்த பாலா மாதிரி எனக்கு ஒரு இப்போ வேற ஒரு விதமான ஒரு தேடுதல் இப்போ எனக்கு தொடங்கி இருக்கு. தேங்க்யூ வெரி மச்.